School, attention. Sanatis, attention. Prayer. School, salute! All right. கொடி வணக்கம். தாயின் மணி கொடி பாரி, நம் தாயின் மணி கொடி பாரி, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி, தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி, தாயின் மணி கொடி பாரி. ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று, ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று, பாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டொலி வீசி பறக்குது பாரி, தாயின் மணி கொடி பாரி. கம்பத்தின் கீழ் நின்றல் காணீர் எங்கும் காணரு வீரர் பெருந்திரள் கூட்டம், கம்பத்தின் கீழ் நின்றல் காணீர் எங்கும் காணரு வீரர் பெருந்திரள் கூட்டம், நம்பற்குரிய ரவ்வீரர் தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பர், நல்லுயிரீந்தும் கொடியினை காப்பர், தாயின் மணி கொடி பாரி. தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி. வணக்கம். தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி. தேசிய ஒருமைப்பாட்டு
நிலைப்பாட்டு உறுதிமொழி. இந்தியா இந்தியா என் தாய் திருநாடு. என் தாய் திருநாடு. இந்தியர் யாவரும் இந்தியர் யாவரும் என்னுடன் பிறந்தார். என்னுடன் பிறந்தார். என் தாய் திருநாட்டை என் தாய் திருநாட்டை நான் நான் உளமாற நேசிக்கிறேன். உளமாற நேசிக்கிறேன். நாட்டின் உரிமை வாழ்வையும் நாட்டின் உரிமை வாழ்வையும் ஒருமைப்பாட்டையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காத்து பேணி காத்து வலுப்படுத்த செயல்படுவேன் என்று வலுப்படுத்த செயல்படுவேன் என்று உளமாற உளமாற நான் உறுதி கூறுகிறேன். நான் உறுதி கூறுகிறேன். ஒருபோதும் ஒருபோதும் வன்முறையை நாடேன் என்றும் வன்முறையை நாடேன் என்றும் சமயம் சமயம் மொழி மொழி வட்டாரம் வட்டாரம் முதலியவை காரணமாக முதலியவை காரணமாக எழும் வேறுபாடுகளுக்கும் எழும் வேறுபாடுகளுக்கும் பூசல்களுக்கும் ஊசல்களுக்கும் ஏனைய ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி நெறியிலும் அமைதி நெறியிலும் அரசியல் அமைப்பின் வழியிலும் அரசியல் அமைப்பின் வழியிலும் நின்று நின்று தேர்வு காண்பேன் என்றும் தீர்வு காண்பேன் என்றும் நான் நான் மேலும் உறுதியளிக்கிறேன். மேலும் உறுதியளிக்கிறேன். Sternities. சான்றோர்கள் யாவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது பாரத நாடு 75வது சுதந்திர தின நாளை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்ற தினம். இன்றுடன் 75 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. சுதந்திர இந்தியா 1700களில் வர்த்தகம் செய்வதற்காக இந்தியாவிற்குள் வந்த வெள்ளையன் இந்தியாவை படிப்படியாக அவனது அடிமையாக்கி பிரிட்டிஷ் அரசின் காலனி நாடாக மாற்றி ஆட்சி செய்தது. வெள்ளையர்களின் அராஜக ஆட்சியை எதிர்த்து பல்வேறு தலைவர்கள் விடுதலைக்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். பலர் தங்கள் இரத்தத்தையும் இன்னுயிரையும் கொடுத்தும் வதைப்பட்டும் அடைப்பட்டும் பல்வேறு தியாகங்களை செய்தும் செக்கெடுத்தும் கல்லுடைத்தும் யாத்திரை சென்றும் பாடுபட்டும் அறவழியில் போராடியும் பெற்ற மகத்தான விடுதலை திருநாள் இன்று. எனவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகளையும் தலைவர்களையும் நினைவு கூறும் நாள்தான் ஆகஸ்ட் 15ஆம் நாள். நாம் பெற்ற சுதந்திரத்தின் மாண்பை விளக்கும் விதமாக மாணவ மாணவிகளின் குழுப்பாடலும் பேச்சும் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. முதலாவதாக சேர்ந்திசை குழுப்பாடல் பாடுவதற்காக நம் பள்ளியின் 12 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீலேகா, லாவண்யா, கலைவாணி, தக்ஷா, நந்தினி சேர்ந்திசை பாட வருகிறார்கள். தேசமே தேசமே விழித்தெழு, சுதந்திர காற்றை சுவைத்திடு. தேசமே தேசமே புறப்படு, உந்தன் பெருமை உணர்த்திடு. தேசமே தேசமே விழித்தெழு, சுதந்திர காற்றை சுவைத்திடு. தேசமே தேசமே புறப்படு, உந்தன் பெருமை உணர்த்திடு. வான்புக தேசம் நம் தேசம், தேனிக தேசம் நம் தேசம், இமயமும் குமரியும் நம் தேசம், திசையெங்கும் பரவட்டும் நம் வாசம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய்
தேசமே தேசமே புறப்படு உந்தன் பெருமையை உணர்ந்திடு. அடுத்ததாக சுதந்திர தின உரை நிகழ்த்த வருகிறார் நம் பள்ளி மாணவி 10ஆம் வகுப்பு மாணவி பி. அனு. அனைவருக்கும் வணக்கம். மொழிகளிலே சிறந்த மொழியாம் தமிழ் மொழியில் நாட்களிலே சிறந்த நாளான சுதந்திர நாளை பற்றி பேச வந்துள்ளேன். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்றைய பாரதியின் கனவு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நனவாகியது. சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், பல தியாக சுடர்களால் கிடைத்ததே நமக்கு இச்சுதந்திரம். ஆம், பூட்டிய இரும்பு கூட்டின் கதவுகள் திறந்தன. தளிர்களின் தாளை பிணைத்துக் கொண்டிருந்த அடிமை சங்கிலியை அறுத்தெறிய போர் முரசொழுத்து புறப்படு என்று அன்று நம்மையும் நம் மண்ணையும் மீட்க பல தேச தலைவர்களும் பல தியாக செம்மல்களும் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு அடிமையாயிருந்த இந்தியர்களை மீட்ட நாள் இந்நாள் என்று நாம் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ளலாம். அஹிம்சை முறையிலே போராடிய காந்திஜி, சிறையிலே கிழித்த செம்மல் வ.உ.சி., தேசிய கொடியுடன் உயிர் நீத்த திருப்பூர் குமரன், ஜெய்ஹிந்த் என்ற வீர முழக்கமிட்ட நேதாஜி, கண்ணிருந்தும் குருடனாய் வாயிருந்தும் ஊமையாய் காதிருந்தும் செவிடனாய் அடிமையாய் இருந்த மக்களை தன் புரட்சி கவிதைகளாலே தட்டி எழுப்பிய பாரதி, இப்படி எத்தனையோ தியாக சுடர்களின் பெயர்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அன்றைக்கு நம் முன்னோர்கள் சுதந்திரம் எனும் செடியை தண்ணீர் விட்டா வளர்த்தார்கள், இல்லை தன் தண்ணீரையும் செந்நீரையும் விட்டுத்தான் வளர்த்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றாய் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் சுதந்திரம் என்றால் விடுமுறை தின நாள் என்றும் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் சுதந்திரத்திற்கு பின் மறைந்திருக்கும் நம் தியாக தலைவர்களின் போராட்டங்களை பற்றியும் அவர்கள் பட்ட துயரங்களை பற்றியும் நாம் நம் வருங்கால தலைமுறையினருக்கு எடுத்துரைக்க வேண்டும். ரூபாய் நோட்டில் மட்டுமே புன்னகைக்கும் காந்தியை பார்க்கும் நம் தலைமுறையினர் அவர் பட்ட துயரத்தை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இவ்விழாவில் இனிப்பு வழங்கி கொண்டாடினால் மட்டும் போதாது. நம் வருங்கால தலைமுறையினருக்கு அவர்களின் தியாகங்களை பற்றியும் போராட்டங்களை பற்றியும் எடுத்துரைத்து இன்று மட்டுமல்ல என்றைக்குமே அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் பெற்ற அருமையை அறியாது போனால் பேணி காக்கும் எண்ணமும் இல்லாமல் போய்விடும். அன்றைக்கு அவர்கள் அடக்கிய மூச்சு இன்றைக்கு சுதந்திரம் எனும் நம் பேச்சு. அன்றைய தியாகிகளின் தன்னிகர் இல்லா சேவை இன்றைக்கு நாம் கொண்டாடும் விடுதலை. அன்றைக்கு அவர்கள் அனுபவித்த துயரம் இன்றைக்கு நாம் கொண்டாடும் விடுதலை. அன்றைய அவர்களின் போராட்டம் இன்று நாம் கொண்டாடும் விடுதலை. அன்றைக்கு அவர்கள் போராடி பெற்று தந்ததை இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் என்று சொன்னால் அவர்களை என்றும் நினைத்து போற்ற வேண்டும். அவர்களின் பூத உடல் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவர்களின் புகழுடல் என்றுமே மறையாது என்பதை நாமும் பேசுவோம். நம் வருங்கால தலைமுறையினரையும் பேச வைப்போம். வாழ்க பாரதம், வளர்க அவர்களின் புகழ். ஜெய்ஹிந்த். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அனைத்து பெரிய மதங்களின் மக்களும் இந்தியாவில் வாழ்கின்றனர். உலகில் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்கள் அமைதியாக வாழும் ஒரு பன்முக நாடு நமது பாரத நாடு. அடுத்ததாக ஆங்கிலத்தில் உரையாற்ற வருகிறார் கார்த்திக் ராஜா, 11ஆம் வகுப்பு மாணவன். Good morning all. Beloved honorable headmaster and respected teachers. Today we have gathered here to celebrate the 75th Independence Day of our beloved India. Happy Independence Day to all of you. Today we are seeing everywhere from one part of our country to another part of our country. The slogan Jai Bharat Mata is told by all the people. We know this freedom is hard earned from the British. We need to thank to the struggles did by our great men such as Gandhi, Nehru, Subhash Chandra Bose and other freedom fighters. Freedom is a gift. Freedom is a gift of struggle, sleepless night, sacrifice did by our forefathers. History is an open chapter. It tells about the sacrifice, sleepless nights, struggles did by our forefathers for this land. Gandhi stood like a rock for the rights of people. From this we can get an example that some war can be won using non-violence. Every year in New Delhi at Rajkot, Prime Minister hoists the flag and national anthems and 21 guns and flowers are showered using the helicopters. From this year, the National Independence Day celebration will be based on the theme National First, Always First. Today we are happy we can live all the days. Today we can sleep without fear in nights and enjoy the whole day in school or house.
I love to be an Indian. I love to be an independent country. Respect our country, respect our nation. Jai Hind. அடுத்ததாக நமது பள்ளியின் நிர்வாகி ஐயா அவர்கள் சுதந்திர தின வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். எல்லோருக்கும் பாரத தாயின் 25வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அன்பான நல் வாழ்த்துக்களை சுதந்திரத்தின் பெருமை அடிமை வாழ்வில் தான் தெரியும். அடிமை வாழ்வில் அள்ளப்பட்டு ஆக்கால பெயர் எழுதிய நம் முன்னோர்கள் தன் ரத்தத்தை சிந்தியும் கொடுத்து சிந்தை நொந்தும் கண்ணுடைக்கும் தன் இன்னுயிரிலும் இது போன்ற பல செயற்கரிய செய்த தியாகங்களின் பயன்தான் சுதந்திரம். ஒரு பறவையை கொண்டு நடத்திருந்தால் அது வெளியே சொல்ல எவ்வளவு உழைக்கப்படுமோ நம் உழைப்பையெல்லாம் சுருங்கி அவர்கள் சுகமான வாழ்க்கை வாழ்ந்த ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய அடிமை கதை நாம் சிக்குண்டு சிந்தை நொந்தோம். அறவழியில் போராடி சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பது அண்ணல் காந்தியடிகளுடைய கொள்கை. இந்த கொள்கை நின்றும் சிறிதும் தடம் பெயராமல் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் தன் குடும்பம் இதற்கொண்டு சிறைய பாடி இது போன்ற பாரத தேசமெங்கும் பல ஜாலியன் வாலாபாக் போன்ற நிகழ்ச்சிகளிலே தன் இன்னுயிர் இருந்தும் பிறர்கள் பலர் படிக்கும் சுதந்திரம் பெற்ற திருநாள் இன்று. பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். நம் கடமையை நன்றாக உணர்ந்து எதிர்காலத்தில் நாட்டை நல்வழி நடத்துகின்ற செம்மல்களை உருவாக்குகின்ற சிறந்த பணியை நாம் மேற்கொண்டுள்ளோம். அதை உணர்ந்து அவர்களை உருவாக்கும் சிறந்த சிற்பியாக, சிந்தனை சிற்பியாக தன் வாழ்நாள் எல்லாம் அதற்காக அர்ப்பணித்து அயராது பாடுபட்டு உழைத்து நல்ல முறையில் நாட்டை நடாத்தி செல்லும் நல்ல செல்வங்களை உருவாக்குகின்ற பெரும் பொறுப்பு நம்முடைய அதை உணர்ந்து நாம் சேர்ந்த இது நாம் பிறந்த பொன்னாடு. ஆன்மீக துறையில் உலகிற்கே வழிகாட்டியது பாரத நாடு. சிறந்த சிந்தனை, அளப்பெரிய செயல், இது போன்ற செயல்களால் நாம் பாரதத்தை உலகிலேயே தலை சிறந்த ஜனநாயக நாடாக ஆக்குவதற்கும் அங்கே நாம் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். அத்தகைய திறமையை, நல்ல சிந்தனையை, உடல் உறுதியை வழங்க எல்லாம் அந்த இறைவன் திருவருள் வாழ்த்து அனுபவமாக எல்லோருக்கும் மீண்டும் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் இந்த நாடு உலகிலேயே தலை சிறந்த நாடாக சிறந்து வளர்ந்த அருள் பகவன் தயாராக பாடுபடுவோம் என்ற மன உறுதியை இன்று நாம் சிறந்தேற்றுக் கொள்வோம்.
தொடங்கி ப்ரோக்ராம் முழுவதுமே எந்த அப்டக்கிள்ஸுமே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பேசின பேச்சுக்கள் பாட்டு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த அப்செக்ஷனுமே இட் ஷோஸ் ப்ராக்டிஸ் அண்ட் இன்வால்வ்மெண்ட். ஐ கங்க்ராச்சுலேட் that particular teacher, those who are coordinated there, for all the teachers. Thank you very much. இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பான முறையில் அமைவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்த நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்து அவர்களது திறமை வெளிப்படுவதற்கு ஊக்கமாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் மற்றும் நமது பள்ளி ஆசிரியர் யாவருக்கும் நமது செயலர் சுவாமிஜியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அட்டென்ஷன். வீர முழக்கம். இரும்பு தசையும் எஃகு நரம்பும், அஞ்சா நெஞ்சமும் சலையா உழைப்பும், கூறிய மதியும் குறைவில்லா அறிவும், ஆழ்ந்த பக்தியும் ஓங்கிய ஞானமும், பழுத்த பண்பும் நிறைவின் வரம்பும், எங்கள் குறியும் எங்கள் நெறியும். நாட்டுப்பண். தியானம். டீ இருக்கா? சரி. கொடி பந்தம்.